ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு மே 21 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க வந்து வெண்ணிலா வந்து கோயில்ல வந்து இருக்காங்கல்ல. அப்போ உடனே ராகினி ஓடி வந்து இந்த மாதிரி விஜய் காவேரி கூட பேசிட்டு இருந்த அந்த வீடியோ கொண்டு வந்து காட்டுறாங்க. அப்ப விஜய் இங்க வரமாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பசுபதி வந்து வெண்ணிலாவோட மாமா கிட்ட வந்து கண்ணை கட்டினோடனே அவங்க மாமா என்ன சொல்றாருன்னா, இப்ப நம்ம என்ன பண்றது, நம்ம குடும்பத்தோட தற்கொலை தான் பண்ணிக்கணும் அப்படின்னு அங்க இருந்த மீடியாக்காரங்க வந்து, நீங்க ஏன் சார் தற்கொலை பண்ணணும்னு சொல்றீங்க, போலீஸ் கிட்ட போங்க அப்படின்னு. இப்ப வெண்ணிலா என்ன சொல்றாங்கன்னா, நானா போலீஸ் கிட்டனா போக மாட்டேன், நான் எதுக்கு போலீஸ் கிட்ட போனோம், விஜய் இங்க வருவாரு, அந்த காவேரி வந்து அவரை வந்து இந்த மாதிரி மிரட்டி வச்சிருக்காங்க, அந்த குடும்பத்திற்கிட்ட இருந்து அவரை காப்பாத்தினா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி வெண்ணிலா சொல்றாங்க. இப்போ அவங்க மாமா என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி மீடியாக்காரங்க நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும், இந்த மாதிரி காவேரியோட அம்மா சொன்ன வார்த்தையை நம்பிதான் இந்த பொண்ணு இங்க வந்து இப்படி நிக்குது, ஆனா அவங்க வந்து விஜய் அங்க மிரட்டிட்டு இருக்காங்க, அதனாலதான் வரமாட்டேங்கிறாங்க. இப்ப பசுபதி வேற அவர் பங்குக்கு அவர் பேசுறாரு. இப்படி எல்லாருமா சேர்ந்து இது பண்ணிட்டு இருக்கும்போது வெண்ணிலா ஓடி போய் உள்ள போய் இது பெட்ரோல் கேன் எடுத்துட்டு வந்து கொளுத்துறதுக்காக எல்லாம், நான் வந்து எதுக்கு உயிரோட இருக்கணும், நான் சாக போறேன் அப்படின்னு இது பண்ணிட்டு இருக்கும்போது போலீஸ் வந்துடுறாங்க. அப்புறமா போலீஸ் வந்து தடுத்துட்டீங்க பாருமா, நீ இப்ப இங்க என்ன வேலை பண்ணிட்டு இருக்க, எல்லாம் லைவ்ல போயிட்டு இருக்குது, தற்கொலை பண்ணிடும் எல்லாரும் மிரட்டிட்டு இருக்கிறியா அப்படின்னு. இரு நாங்க பேசுறோம் சொல்லிட்டு விஜய்க்கு கால் பண்ணி, சார் நீங்க உடனே இந்த மாதிரி கோயிலுக்கு வாங்க, அவங்க வந்து நம்ம வந்து நேர்ல பேசி தீர்த்துக்கலாம் சார், இல்லாட்டி எதனாச்சும் செட்டில்மெண்ட் கூட பண்ணிடலாம், நீங்க முதல்ல வாங்கன்னு சொல்லிட்டு விஜய் கோயிலுக்கு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு அன்பு வந்து அங்க ஓரமா போய் நிக்கிறாரு. அப்ப பசுபதி இங்க வாயா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே, இப்ப பசுபதி வந்து அன்புக்கு கால் பண்ணி, நீ அங்க போய் என்ன பண்றோன்னே, அதான் அவன் வாரேன்னு சொல்லிட்டால, அவங்களுக்குள்ளே பேசிக்கலாம் சொல்லிட்டாங்களே, இப்ப எதுக்கு என்ன இழுத்து விடுறீங்க அப்படிங்கிற மாதிரி அன்பு சொல்லிட்டு, எதுவும் பிரச்சனைன்னா நான் உள்ள வரேன்னு சொல்லிட்டு ஓரமா போய் நிக்கிறாரு. இப்ப விஜய் இங்க வந்துடுறாரு. இப்ப விஜய் வந்தோடனே விஜய் வந்து, சார் என்ன சார் நினைச்சிட்டு இருக்கிறீங்க, இந்த பொண்ணை நான் லவ் பண்ணேன் உண்மைதான், அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் நம்பிக்கை எல்லாமே கொடுத்தேன், ஆனா 2 வருஷம் இந்த பொண்ணை அப்டண்ட் ஆயிட்டேன், எங்க போனானே எனக்கு தெரியல, மேரேஜுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஃபேமிலியாவே காணாம போயிட்டாங்க, 2 வருஷம் இவளுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அப்புறம் வீட்டுல சொன்னனால நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், இப்ப நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு. இதுல வெண்ணிலா வர என்ன சொல்றாங்கன்னா, என் புருஷனை என் கூட சேர்த்து வைங்க, அந்த பொண்ணுதான் மிரட்டிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி போலீஸ் கிட்டே சொல்றாங்க. இப்போ விஜய் செமையா கோவப்படுறாரு. இப்போ உடனே வெண்ணிலா என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி உங்க சித்தப்பா தான் எங்களெல்லாம் இந்த மாதிரி வீட்டை விட்டு காலி பண்ண சொன்னாருன்னோடனே இப்போ போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, என்னையா இங்க நடக்குதுன்னு விஜய் சொல்றாரு, சார் கொஞ்சம் இருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கிட்ட, எங்க சித்தப்பா போக சொன்னாரு, நீ எனக்கு ஒரு போன் பண்ணிருக்கணும் இல்ல மெசேஜ் பண்ணிருக்கணும்ல, அப்ப நான் வந்து காப்பாத்திருப்பேன்ல, அவர் தான் போன் எல்லாம் பிடிங்கி வச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா பாடு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இங்க வீட்டுல என்ன ஆகுதுன்னா, கங்கா வந்து காவேரியும் விஜயம் பேசின அந்த வீடியோ பார்த்துட்டு, ஐயோ இதை வேற அம்மா பார்த்துச்சுன்னா என்ன செய்ய போதோ தெரியலையே, இவ என்ன முடிவு எடுத்திருக்கானே தெரியலையே சொல்லிட்டு கங்கா யோசிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம யமுனா வந்துடுறாங்க. இப்ப யமுனா வந்து அவங்க சாரதாவை கூப்பிட்டு, என்னமா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜய் பேசின வீடியோவை கொண்டு போய் சாரதா கிட்ட காட்டிடுறாங்க. இப்போ கங்கா என்ன நினைக்கிறாங்கன்னா, இவளுக்கு ஒரு வேலை இல்லை, எதை எப்பப்ப காட்டுறா பாருனோடனே இப்ப எல்லாருமா சேர்ந்து சாரதாவை வந்து கன்வின்ஸ் பண்றாங்க. இந்த மாதிரி விஜய் வந்து வெண்ணிலா சாந்தி என்ன சொல்றாங்கன்னா, அந்த பொண்ணு இங்க வந்து பேசினப்போ சரி, மீடியால பேசினப்போ சரி, அந்த பொண்ணை பார்த்தா பாவப்படுற மாதிரியே தெரியவே இல்லை, அதனாலதான் அந்த பையன் நமக்கு காவேரி தான் வேணும்னு நினைக்கிறான் போல, பேசாம சேர்த்து வச்சிட வேண்டியதானே சொல்லிட்டு எல்லாருமா சேர்ந்து சாரதாவை கன்வின்ஸ் பண்றாங்க. இப்ப சாரதா என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து அவளை சேர்த்து வைக்க மாட்டேன்னா சொல்றேன், அவளே முடிவு எடுத்துக்கொண்டு தானே சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சாரதா சொல்றாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க கோயில்ல வந்து பிரச்சனை போயிட்டே இருக்குல்ல, அப்போ அன்பு வந்து பேட்டி கொடுக்குறாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி விஜய் தான் அவங்க பொண்ணோட வீட்டுல உள்ளவங்களை காலி பண்ண சொன்னாரு, ஆக்சிடென்ட் பண்ண சொன்னதும் விஜய் தான் அப்படிங்கிற மாதிரி விஜய் மேல பழிய போட்டுறாரு. விஜயே அவங்க ஷாக் ஆகி நிக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க காவேரி வந்து ஸ்டால்ல வந்து என்ன மனசே சரியில்லை, இவர் ஆபீஸ் போயிருப்பாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி யோசனையில இருக்கிறாங்க. அப்ப ஐயப்பன் வந்து, மேடம் சார் கோயிலுக்கு போறேன் எதுவும் சொன்னாங்களான்னு, இல்லைன்னு, இல்ல போலீஸ் அவரை கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க போல, மீடியால எல்லாம் அந்த மாதிரிதான் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி காவேரி கிட்ட காட்டுறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ப்ரோமோஷன். தேங்க்யூ.